சரசு சமையல் கறி தொக்கு பண்ண போகிறோம் பாருங்கள். எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் இதுவும் எண்ணெயில் போகும். எண்ணெய் காய்க்கும். எண்ணெய் காய்ஞ்சா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா போட்டு வதக்கணும். கறி தொக்குக்கு வெங்காயம் போடலாம். வெங்காயம் பச்சை மிளகா போட்டு வதக்கணும். கேஸ் காலி, அதனால் நாங்கள் கரண்ட் அடுப்பில் செய்கிறோம். தக்காளி போடணும். நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினாதான் தொக்கு நல்லா இருக்கும். வெங்காயம் வதக்கணும். தக்காளி போடணும். தக்காளி போட்டு வதக்கணும். நல்லா தொக்குக்கு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு மிளகு எல்லாம் போட்டு அரைச்சி கொஞ்சம் ஊற்றணும்னா தொக்கு நல்லா இருக்கும். காரமாக இருக்கும். பொன்னிறமாக வதக்கி அதுக்கப்புறம் இந்த மசாலா அரைச்ச மசாலா போட்டு இன்னும் வதக்கணும். அரைச்ச மசாலா மிளகு பூண்டு இஞ்சி வெங்காயம் தக்காளி போட்டு அரைச்சி மட்டும் அதா கூட போட்டு வதக்கணும். நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிச்சுன்னா அதுக்கப்புறம் கறியை போட்டு வதக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டு வதங்குற நல்லா பச்சை வாசனைலாம் பிரித்து நல்லா வாசனை எடுத்து இப்போது இந்த கறி அலசிட்டு நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு மஞ்சள் தண்ணி கொஞ்சம் போட்டு நல்லா அலசி கறி எடுத்து அந்த வதக்கத்தில் போடணும். நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு அதனால் வாசனைலாம் வராது. நல்லா போட்டு வதக்கணும். அந்த தொக்குலாம் நல்லா வதக்கி நல்லா கொஞ்சம் வாசனையாக இருந்தால் தண்ணி ஊற்றணும். கறி வதங்கிடுச்சு. உப்பு போடணும். தேவையான அளவு நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போடணும். உப்பு போட்டாச்சு. மிளகா வைக்கணும். ஏற்கனவே பட்டை லவங்கம் எல்லாம் போட்டேன். இப்போ மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் போடுறேன். ஏற்கனவே மிளகுத்தூள்லாம் போட்டேன். அரைச்சிட்டு அது இதில் போட்டு வெங்காயம் தக்காளியை கூட போட்டு அரைச்சிட்டேன். இப்போ மிளகுத்தூள் போடணும். மிளகுத்தூள் போட்டு நல்லா கலரி கொடுக்கணும். கலரி கொடுத்து நல்லா கலர்னா தான் நல்லா வேவும். வெந்தனா தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இது வேகத்துக்கு தேவையான தண்ணி ஊற்றணும். எவ்வளோ திட்டமாக ஊற்றுறோமோ பட்டுன்னு வெந்து போடும். கொஞ்சம் அதிகமாக ஊற்றணும்னா நமக்கு நல்லா தொக்கு வரும். சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு வரும். கறி நல்லா கலரி நல்லா 4 வாட்டி கலரணும். கலரிட்டு அப்போ தான் அந்த மசாலா எல்லா கறியிலையும் சேரும். சேர்ந்தால் சீக்கிரம் வேகும். சீக்கிரம் வெந்தால் நல்லா தொக்கு வரும். முடிச்சுட்டு தண்ணி திட்டமாக ஊற்றிட்டு மூடி போடுங்க. ஒரு 1/2 மணி நேரம் பார்த்து திறந்து பார்க்கலாம். 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. தொக்கு என்ன ஆகிடுச்சு பார்ப்போம். தொக்கு நல்லா வந்துடுச்சா என்ன பார்த்துட்டு நல்லா வந்துடுச்சு. அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் புளியும். கொஞ்சம் எலுமிச்சம்பழம் புளிஞ்சால் குழம்பு நல்லாயிருக்கும். அப்படியே தொக்கா நல்லாயிருக்கும். சாதத்துக்கு போட்டுக்கலாம், டிஃபன் வச்சுக்கலாம், ரசம் சாதத்துலாம் நல்லாயிருக்கும். தொக்கா செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படியும் சாப்பிடலாம். அப்படியே சாப்பாடு வச்சுக்கணும். இல்லை தொட்டுங்களும் சாப்பிட்லாம். எப்படி வேணால் சாப்பிட்லாம். நீங்களாம் சமைச்சு பாருங்கள் எப்படி இருக்குது. முடிஞ்சு விட்டது. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம்.
இது போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இல்லை இட்லி தோசை எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் சமைச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். அம்மாட்ட சொல்லுங்க, லைக் பண்ணுங்க.